Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா வீக்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் 12 ஜூன் 2022 ஓகேங்களா. இந்த வாரத்துக்கு என்னென்ன நடந்துச்சு, இதோட டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம், அதோட ஸ்டாக் அனலைசிஸும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸுமே வந்து நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நான் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெல்ஸ்பண்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இதுதான் இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெட் கலரை வந்து இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு, வீக்லியிலையும் நான் சொல்கிறது. ஸோ வீக்லியில் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த 77 ரூபா 78 ரூபாய்க்கு மேலே போங்க, 80 ரூபா 85 ரூபா டார்கெட் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு 10 ரூபா டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வீக்லி இந்த என்ன சொல்கிறது வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதுவும் நான் ரிஸ்கின்னு தான் சொல்வேன். ஏன்னா எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இதனால் அடியாகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஒன் வீக் அப் ட்ரெண்ட் காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்கள் 78 ரூபாய்க்கு மேலே வாங்க, 85 ரூபா டார்கெட்டாக வச்சுக்கோங்க வெல்ஸ்பண்ட் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா. இது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து ஒன் டேக்கு மாற்றி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு மேலே போகணும் ஓகேங்களா. கேப் அப்பா இல்லை வேறு ஓகே ஃபைன். ஸோ இந்த அளவுக்கு 85 ரூபா இந்த ரெட் கலர் போட்டிருக்கல, அது வரையும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்க ஃபைன். அடுத்து பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இது வந்து என்டர்பிரைசஸ், அது வந்து இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஓகேங்களா. ஸோ குழப்பிக்கிறாதீங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு லாங் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்குது. வால்யூம் பிரேக் அவுட்லேயும் இது வந்து வந்துருந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டே வைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லாங் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதை மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு நான் வீக்லியில் மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நடந்த இந்த வால்யூம்ஸில் இந்த வாரம் வால்யூம்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோடய டார்கெட் ஒரு 120 ரூபா வரையும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து பாருங்கள். ஏன்னா சொல்ல முடியாது, இந்த ஹையை தொட்டுட்டு மறுபடியும் இறங்கிட்டு 100 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறினாலும் ஏறும். ஸோ நீங்கள் வாங்குற அந்த ஒரு 110 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். அப்படி 110 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா ஒரு 115 இல்லை 120 அந்த டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுவும் நான் ஹை ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நான் வந்து ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா. இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, யாராவது ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு மணி ஜாஸ்தியாகும், இருந்தாலும் பரவாயில்ல. இது சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்க ட்ரை பண்ணியிருக்கு, முடியலை. இங்கே ட்ரை பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் முடியலை. அதுக்கடுத்து கரெக்ஷன் ஆகிடுச்சு, தேர்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கு, முடியலை, கீழே போயிடுச்சு. ஃபோர்த் டைம் ட்ரை பண்ணியிருக்கு, முடியலை, கீழே போயிடுச்சு. இப்போ 5th டைம். இது வந்து ஒரு இந்த அதாவது 4480க்கு மேலே போணுச்சுன்னா சூப்பரான அப் ட்ரெண்ட் இருக்குது ஓகே. நான் இன்னும் 200 ரூபாய் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போகணும், பார்ப்போம். இந்த லெவல் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்குறாந்தா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் தான் வாங்கணும். அதுக்கடையில் போய் வாங்குறாதீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஆனால் இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஆல்ரெடி 12ஆம் தேதி ஆயிடுச்சு, ஜூன் 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் சீரியஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதம் சீரியஸ் பண்ணுறாந்தா பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்லேருந்தால் உடனே வந்துடுங்க. ரொம்ப ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்காதீங்க.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து IIFL. நான் ரொம்ப நாள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல நான் எவ்வளோ இந்த ஒரு 250 ரூபாயிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பரான அப் ட்ரெண்ட் கொடுத்து இப்போ ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுது. கண்டிப்பாக ஒரு 370 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்ட் கொடுக்குன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணால் நீங்கள் டே வைஸில் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு 370 தொட்டுருச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணிச்சு முடியல, மறுபடியும் இந்த இடத்துல 370 தொட்டுருச்சு. நான் கூட சொல்லியிருந்தேன் ஏறுன்னு, பட் என்னன்னு தெரில, திடீர்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே வரையும் வந்துருச்சு, 280 வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு 1 டேயில் மட்டுமே சரியான வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 370க்கு மேலே போனால் நீங்கள் வாங்க. ஒரு நாள்லேயே உங்களுக்கு 25 ரூபா என்னமோ ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஏறிட்டு கொஞ்சம் இறங்கிடுச்சு. அப்படி இருந்து 25 ரூபா அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக், அதனால ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க. 370 ரூபாய்க்கு மேலே பண்ணுங்கள். இல்லை நான் இப்போவே ட்ரை பண்ணுறேன்னா ஒரு 360 ரூபாய்க்கு மேலே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஒரு 390 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே போகணுன்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் மறுபடியும் வந்தாலும் வரும். ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாமே நான் வந்து ஹை ரிஸ்கியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். என்னை கேட்டிங்கன்னா 16,000 கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து டவுன் வரும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு பிவோட் பாயிண்டில் இருக்குது. 16,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, எங்கே இருக்குது 16,000? இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டுனா 15,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. இந்த நிஃப்டி 15,300 போகும், அப்புறம் 15 போகிறது. அண்ட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கே பாருங்களேன், இது ஒரு ஹை, அடுத்து கொஞ்சம் லோ ஹை, அதுக்கடுத்து கொஞ்சம் லோ ஹை, மறுபடியும் லோ ஹை. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு 15,800 ஒரு ஹை க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து இந்த 15,000 தொட்டுட்டு மேலே போகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். வீக்லியே எனக்கு அந்த மாதிரி காட்டுது. அண்டு டே வைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல டவுன் ட்ரெண்ட் காட்டியிருக்கு. எங்கேருந்து பாருங்க, இது ஒரு ஹையா, அடுத்த ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். 16,000 இல்லாட்டி 15,900 ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரே நிமிஷம் நான் இதை ஃபீவர்ட்டை வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எங்கேருந்து ஐன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 4,200 41,200 இருந்துச்சு. சாரி, 41,200 இருந்தது. எங்கே வரையும் வந்திருக்குன்னு பாருங்கள், 34,400 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் டவுன் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். 33,000 தொட்டுட்டு தெரியல ஏறுமா இறங்குமான. இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு யூட்டர்ன் கொடுக்கறது கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு எதையுமே நம்பி ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இப்போதைக்கு இந்த க்ரீன் கலரை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஜாஸ்தி இருக்குது. இன்கேஸ் ஏறணும்னா உங்களுக்கு வந்து 36,000க்கு மேலே போகணும் பேங்க் நிஃப்டி. இது வந்து இது நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 16,800க்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்டுன்னு நான் சொல்ல முடியும். ஓகேங்களா. அதுக்கு இடையில் நான் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த வீக்லி டெக்னிக்கல் அனலைசஸில் நம்ம பார்த்தது. ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய சர்ச் பண்ணேன். இண்டஸ் டவர்லாம் நல்ல நியூஸ் வந்திருக்கு, 5G வரப்போகுது, ஏறுதுன்றாங்க. ஸோ இண்டஸ் டவர் என்ன சொல்கிறது, 2019 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதோட கம்பெனி நேம்லாம் மாறிட்டு வந்துச்சு, வேறு ஒரு நேம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ இண்டஸ் டவர்னு மாற்றினாங்க. அப்போலேருந்து ஸ்டாக் இறங்கிட்டு தான் வருது. இங்கே பாருங்கள், எங்கேருந்து எங்கே இறங்கிருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 320 ரூபா தொட்ட ஸ்டாக்ஸு. பாப்பா ஒரு நல்ல நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா ஹோலில் போட்டுருங்க, மைனஸ் இருக்குன்னா வைங்க, ஹோலில் போடுங்க. ஏதோ 5G ட்ரையல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இது வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து நான் வந்து டாடா பவர் ஹோலில் போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு மைனஸில் தான் இருக்குது. ஸோ அது ஏறுறதுக்கு இப்போதைக்கும் ஒரு எந்த விதமான இதுவும் சிக்னலும் வரல. ஸோ அதனால் நான் எதுவும் வாங்கலை, அதை வாங்கி ஆவரேஜும் பண்ணல, விட்டுட்டேன். ஒரு 230 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து IX நான் ஹோலில் போட்டிருந்தேன், அதுவும் மைனஸில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு போனது சரியான டவுன் இருந்துச்சு. இது வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு அப்பு வரும்போல் டக்குன்னு வெளியில் வந்துடலாம் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த IX என்னன்னு தெரியல, சரியான அடி ஆகிடுச்சு. பார்ப்போம். இந்த வாரம் நான் ஏறும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏறும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து கோல் இந்தியா நான் எக்ஸிட் ஆகிட்டேன்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹோலில் போட்டிருந்தேன். எவ்வளோது 150 ரூபாய்கிட்ட இருந்தது, 200 தொட்டுச்சு. டக்குன்னு வந்துட்டேன். ஏன்னா 200 பிரேக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோல் இந்தியாவில். ஸோ எதுக்குடா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா இந்த பார்டரை தொடரணும். 210 ரூபாய்க்கு மேலே போனால் தான் கோல் இந்தியா நம்ப முடியும். ஸோ அது வரையும் இது வந்து உல்ட்டாவாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.